5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து ஒரே மாதிரியான சம்பளம், பென்ஷன், அவங்களுக்கான பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டத்தையே இப்போ நாங்கள் செயல்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சொன்ன வாக்குறுதிகள் இதுவரைக்கும் எதுவுமே செயல்படுத்தாமல் இப்போ தேர்தல் நெருங்கி இருக்கிற இந்த வேளையில் கடைசியாக ஒரு பட்ஜெட்டை வந்து எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து வருவாயை எப்படி பெருக்க போகிறோம் அப்படின்றதுக்கான எந்த திட்டங்களுமே இங்கே கிடையாது. ஒரு வருமானம் இல்லாம ஏற்கனவே வந்துகிட்டு இருந்த வருமானமும் வேற இப்ப குறைஞ்சி போச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எந்த பணத்தை வைத்து இவர்கள் இதையெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இது சமீபத்தில் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் பேச போயிருந்தேன். நாசரேத் ஊர்ல, எங்க ஊர்ல இது கூட திரையரங்கம் கூட கிடையாது, சினிமா தியேட்டர் இல்லாத ஊர் எங்க ஊருக்கு எதுக்கு டாஸ்மாக கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தரும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து போதைங்கிறது வேணாவே வேணான்னு இன்னைக்கு தமிழக மக்கள் முழுவதுமே நினைக்கிறாங்க. ஒரு வீட்டிலையும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய மாணவர்களை வந்து தூதுவர்களாக, அதாவது போதை கலாச்சாரத்துக்கு எதிராக விழிப்புணர்வு செய்யக்கூடிய தூதுவர்களாக போட்டு அது மூலமா, விழிப்புணர்வு மூலமா அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இது அரசோட முன்னெடுப்பு. முதல்ல போதை அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க கையில எப்படி கிடைக்குது, போதை வந்து கிடைக்குது அப்படின்னா அது எப்படி தமிழகத்துக்குள்ள வருது, அதை விற்பனை செய்பவர்கள் யார் அப்படின்ற நெட்வொர்க்கை நீங்க உடைக்காம எந்த மாணவர்களை நீங்க கூப்பிட்டு வச்சு ட்ரெயின் பண்ண போறீங்க? 5000 ரூபாய் பணம் போட்டிருக்கிறாங்க. அதையும் தாண்டி நாங்கள் வந்து ஜெராக்ஸ் கடையில் போய் நிற்கிறோம், பேங்க்கில் போய் நின்று பார்க்குறோம். பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய கூட்டங்களில் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, 3 மாதத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுத்துருக்காரு, 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. எங்கள் ஓட்டு யாருக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், விஜய்க்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்னு மக்கள் பேசுகிறத நம்ம காதில் கேட்டுகிட்டே தான் இருக்கு. எல்லா விதமான இயற்கை வளங்கள் இங்கே கொட்டி கிடக்குது தமிழகத்தில். இயற்கை வளங்கள் பூராத்தையும் கொள்ளை அடிக்கணும். அந்த கொள்ளை அடித்து வர்ற பணத்தை சின்ன ஒரு துளி மக்களுக்கு கொடுத்துட்டா போதும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டலாம் அப்படிங்கிறது தான் இத்தனை ஆண்டு காலமாக அவங்க செய்துக்கிட்டு இருந்த விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினரும் பெண்களும் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பசங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு தாய்மார்களுடைய ஒரு அவங்க லட்சியமே அதுதான். படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளே இல்லையே. இன்ஜினியரிங் படித்த எத்தனை குழந்தைகள் தான் படித்த அந்த துறை சார்ந்து வேலை பார்க்குறாங்க? கிடையவே கிடையாது. ஸ்விக்கியில் போகிறாங்க, ஜொமேட்டோவில் போகிறாங்க, கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு தான் இன்றைக்கி அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுக்காதது யாருடைய தவறு? 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வரும் நாங்களே செஞ்சாங்களா? பாலினுடைய விலையை குறைப்பேன்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா? எதுவுமே இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இதை கவனமாக செலவு பண்ணுங்க, இதை நீங்கள் சேமிச்ச வைங்கன்னா மகளிரினுடைய கன்னத்தில் அரைஞ்சு அவங்க கணவன்மார்கள் குடிக்கிறதுக்கு அந்த காசை வாங்கிட்டு போய் அவர் கொடுத்த காசெல்லாம் மறுநாளே போய் சேர்ந்துருக்கும் அவங்க கஜானாவுக்கு. மகளிரோட உரிமை தொகைன்னு குறிப்பிடுறாங்க, இலவச பஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது கூட சுயமரியாதையை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள். ரியல் சுயமரியாதை என்பது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்தணும். நான் உனக்கு இப்படி தான் காசை போடுவேன், நீ இப்படி வாங்குற இடத்துலயே தான் நிற்கணும் அப்படிங்கிறது உண்மையான சுயமரியாதை கிடையாது. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காமராஜர் அவர்களினுடைய வம்சாவளி பேத்தி மயூரி காமராஜ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இன்டரிம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நிறைய கவர்ச்சிகர அறிவிப்புகளை வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் வந்து விபத்தில் உயிரிழந்தாங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு தரதா சொல்லியிருக்கிறாங்க. அது போக பயிர்க்கடன் தள்ளுபடி, அந்த மாதிரி ரொம்ப நிறைய திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்கணும். 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து ஒரே மாதிரியான சம்பளம், அதுக்கப்புறமா வந்து பென்ஷன், அவங்களுக்கான பென்ஷன், பழைய ஓய்வூதிய திட்டத்தையே இப்போ நாங்கள் செயல்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சொன்ன வாக்குறுதிகள் இதுவரைக்கும் எதுவுமே செயல்படுத்தாமல் இப்போ தேர்தல் நெருங்கி இருக்கிற இந்த வேளையில் கடைசியாக ஒரு பட்ஜெட்டை வந்து எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே வந்து கடன் பார்த்திங்கன்னா இந்த 5 ஆண்டு காலத்தில் டபுளாக்கி வச்சுருக்கிறாங்க. இன்னும் வந்து வருவாயை எப்படி பெருக்க போகிறோம் அப்படின்றதுக்கான எந்த திட்டங்களுமே இங்கே கிடையாது. ஒரு வருமானம் இல்லாமல் ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்த வருமானமும் வேற இப்போ குறைஞ்சி போச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எந்த பணத்தை வைத்து இவர்கள் இதையெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இது தேர்தலை ஒட்டி அவங்க எப்பயுமே சொல்கிற மாதிரியான பொய்யான வாக்குறுதிகள் தான் அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுது. இன்னும் அரசு ஊழியர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஃப் பணம், அவங்களுடைய கட்டண பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இன்னும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் முழுமையாக வந்து சேரலை. அது வரும்னு எதிர்பார்த்து நிறைய பேர் வந்து இறந்தே போயிட்டாங்க.
இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த அரசு கடைசியாக இப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது பரபரப்பை உண்டு பண்ணவும் கவர்ச்சியான விளம்பரங்களை மக்களை காட்டி மீண்டும் ஏமாற்றுவதற்கான ஒரு வேலை தான் அப்படின்னு பார்க்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 5 ஆண்டுகளில் சொன்ன வாக்குறுதிகளை கூட நாங்கள் இப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு கடைசியில் அந்த இன்டரிம் பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்து அதை சொல்லக்கூடிய அளவில் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம். அடுத்து ஒரு மகளிராக மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய், இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு குடும்பத்திலையும் இந்தி திணிப்பு பற்றி இத்தனை ஆண்டு காலம் பேசியிருக்காங்கல்ல, போதை டாஸ்மாக் திணிப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா? சமீபத்தில் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் பேச போயிருந்தேன். நாசரேத் ஊரில் எங்கள் ஊரில் இது கூட திரையரங்கம் கூட கிடையாது, சினிமா தேட்டர் இல்லாத ஊர் எங்கள் ஊருக்கு எதுக்கு டாஸ்மாக்கை கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தரும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து போதைங்கிறது வேணாவே வேணான்னு இன்றைக்கி தமிழக மக்கள் முழுவதுமே நினைக்கிறாங்க. ஒரு வீட்லேயும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு போதையை கொடுத்துட்டு அந்த மக்களை எல்லாம் ஒரு பக்கம் நாசமாக்கிக்கிட்டு இப்படி வந்து பொய்யான வாக்குறுதிகள்லாம் கடைசியில் கொண்டு வந்து கொடுக்கறத வந்து மக்கள் ஒரு காலமும் நம்ப மாட்டாங்க. போதை கலாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம் எங்கும் ரொம்ப மாணவர்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அதை முன்னிட்டும் வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது நிறைய மாணவர்களை வந்து தூதுவர்களாக, அதாவது போதை கலாச்சாரத்துக்கு எதிராக விழிப்புணர்வு செய்யக்கூடிய தூதுவர்களாக போட்டு அது மூலமாக விழிப்புணர்வு மூலமாக அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இது அரசோட முன்னெடுப்பு. இது எப்படி அப்போ இது வரவேற்கத்தக்கது தானே? வரவேற்கத்தக்கதுன்னா முதல்ல போதை அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க கையில் எப்படி கிடைக்குது? போதை வந்து கிடைக்குது அப்படின்னா அது எப்படி தமிழகத்துக்குள்ளே வருது? அதை விற்பனை செய்பவர்கள் யார் அப்படின்ற நெட்வொர்க்கை நீங்கள் உடைக்காமல் எந்த மாணவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு ட்ரெயின் பண்ண போகிறீங்க? ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா வெளியில் வாசலில் சாதாரணமாக நாங்கள் படிக்கிற காலம்லாம் மாங்காய் விற்பாங்க, இளந்தங்காய் விற்பாங்க, மிட்டாய் விற்பாங்க. இன்னைக்கு போதை சாக்லேட்டுகளை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் இது. ஒவ்வொரு ஊர்லேயும் குழந்தைகள் படிக்கிறதுக்காக இலவச கல்வியை கொடுத்து அவங்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொடுத்து காமராஜர் ஐயா ஒரு அழகான ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தாரு இந்த தமிழகத்துக்கு. இன்னைக்கு அது எல்லாத்தையும் உடஞ்சி போகிற மாதிரி இன்னைக்கு மாணவர்கள் கையில் போதை ரொம்ப எளிமையாக கிடைக்குது. அவன் ஆசிரியர்களே மிரட்டுற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மோசமாகி இருக்கு. 5 ஆண்டு காலம் அதை கட்டுப்படுத்துவதற்கோ ஒடுக்குவதற்கோ அவங்க யாருமே இதுக்கு எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் இப்போ கடைசி நேரத்தில் வந்து யாரை தூதுவர்களாக நியமிக்க போகிறீங்க நீங்கள்? இது யாரை ஏமாற்றக்கூடிய செயல் இது? வேலூரில் வந்து விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட பிரச்சாரம் வந்து நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே சேலமில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்து ஒரு உயிரிழப்பு வந்தது. அப்படிங்கும்போது நயினார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது விஜய் அவர்களுடைய கூட்டம் அப்படின்னாலே வந்து உயிரிழப்புங்கிறது வருது, அப்போ இது ஒரு நல்ல சகுனம் தானே அப்படின்னு கலாய்க்கிற அளவுக்கு வந்து இருக்குது. இது கலாய்க்கிறதுன்னு சொல்ல முடியாது. இது மிக கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியல் தான் இது. மக்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே பொதுவானவர்கள் அவங்க. அப்போ இன்னைக்கு ஆள்றாங்க, ஒரு கட்சியை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய மக்கள் தானே, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை தானே. இறப்பை கூட நீங்கள் ஏளனம் பண்ணி சிரிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப உங்களுடைய ரொம்ப கேவலமான மனநிலையை தான் அது எடுத்துக்காட்டுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து மிக எளிதாக அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருது. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை நேரத்தில் கூட்டங்கள் நடக்குது, போராட்டங்கள் நடக்குது, மாலை நேரத்தில் நடக்குது. இப்படி தான் நீங்கள் எல்லா கட்சி கூட்டங்களையும் பார்த்துருப்பீங்க. உச்சி வெயிலில் இது வரைக்கும் யாராவது கூட்டம் போட்டு பார்த்துருக்குறீங்களா? நம்மளுடைய முதல்வர் உச்சி வெயிலில் நின்று பேசியிருக்காரா 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும்? இது மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு கட்டுப்பாடும் அழுத்தத்தையும் வந்து அவருக்கு போட்டு கொடுத்து 51 விதமான சட்டமாக இவங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு 51 விதமான விதிமுறைகளை கொடுத்து இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு எவ்வளவுதான் ஒருத்தரை வந்து போட்டு நீங்கள் அழுத்த முடியுமோ அவ்வளோ விஷயத்தையுமே இன்றைக்கி ஆளும் அரசாகட்டும், அதற்கு எதிர்ப்பு தரப்பில் இருந்து கொண்டு அரசியல் செய்பவர்களாகட்டும் எல்லாருமே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு பொதுமக்கள் எவ்வளோ நேரம் அங்கே நிற்பாங்க? அந்த வெயிலில் என்ன நிற்பாங்க?
அப்போ அரசே வந்து ஆசைப்படுறாங்க, ஓ உன் கூட்டத்துக்கு ஆள் வந்திருக்கிறாங்களா, அவங்களெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ வதைக்க முடியுமோ நாங்கள் வதைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா தாவேகா தரப்புல சொல்லப்படுறது என்னன்னா, எதுக்காக இப்படி வெயில்ல கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல தான் அனுமதி கொடுக்குறாங்கன்னு ஆமா காவல்துறையை ஆமா சொல்றாங்க. ஆனா காவல்துறை தரப்புல கேட்கும்போது அந்த டைம்ல தான் அவங்க அனுமதி கேட்குறாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி இந்த டிஸ்பியூட்? எத்தனையோ விதமான கூட்டங்களுக்கு அனுமதி கேட்டு இன்னும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து அவங்க இன்னும் அனுமதி கொடுக்கறது கிடையாது. கேட்குற இடமும் கொடுக்கறது கிடையாது, கேட்கிற தேதியிலும் அனுமதி கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது சரி ஏதாவது நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி இன்னைக்கு கூட்டம் நடத்துகிற சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. அதாவது தாவேகாவோட அரசியல் வந்து எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட இப்போ விஜய் வந்து சேலம்ல பேசினாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்து அவர் பேசுற வரைக்கும் சைலண்ட் ஆயிருது தாவேகா அப்படின்னு விமர்சிக்கப்படுது. தாவேக்கா எப்படி அமைதியா இருக்கும்? இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, விருப்ப மனு வாங்குறதுக்கு குமிகின்ற கூட்டங்கள், கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்கள், நாங்களும் எல்லா இடங்களிலும் போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம், மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எப்படி அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொய்யான ஒரு விஷயங்கள் தான். களத்தில் நாங்கள் இறங்கி இப்போ வேலை செய்கிறது கூட மற்ற கட்சியினர்லாம் வந்து செய்கிற மாதிரி தெரியல. பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் விசிலை கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா மக்களும் இன்றைக்கி 5000 ரூபா பணம் போட்டிருக்கிறாங்க. அதையும் தாண்டி நாங்கள் வந்து ஜெராக்ஸ் கடையில் போய் நிற்கிறோம், பேங்க்கில் போய் நின்று பார்க்குறோம். பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய கூட்டங்களிலெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, 3 மாதத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுத்துருக்காரு, 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. எங்கள் ஓட்டு யாருக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், விஜய்க்கு தான் எங்களுடைய ஓட்டு அப்படின்னு மக்கள் பேசுகிறத நம்ம காதில் கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். விஜய் அவர்கள் கூட ஒரு முறை சொன்னாங்க, வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவாங்க அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ கொட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த முறை. அப்போது மக்கள் வந்து பணம் சார்ந்து அப்படின்னு போயிட மாட்டாங்கன்னு எப்படி உறுதியாக நம்புது? இல்லை, இந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து ஆரம்பித்து வச்சது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் நம்ம சொல்லணும். பணம் கொடுத்தா மக்களை ஏமாற்றி விடலாம், அந்த பணத்தை கொடுத்து அவங்க கெஞ்சி வாங்கக்கூடிய சூழ்நிலையிலே தான் அவங்கள வைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த அரசியல் கட்சியினுடைய தந்திரங்கள் தான் இது. இன்றைக்கி அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா விதமான இயற்கை வளங்கள் இங்கே கொட்டி கிடக்குது தமிழகத்தில். இயற்கை வளங்கள் பூராத்தையும் கொள்ளை அடிக்கணும், அந்த கொள்ளை அடித்து வர்ற பணத்தை சின்ன ஒரு துளி மக்களுக்கு கொடுத்துட்டா போதும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டலாம் அப்படிங்கிறது தான் இத்தனை ஆண்டு காலமாக அவங்க செய்துக்கிட்டு இருந்த விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினரும் பெண்களும் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த நேரத்தில் நம்மளை கொடுத்து ஏமாத்த தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை நோக்கி வந்து நகர்றாங்க இன்றைக்கி. அப்படி இருக்கும்போது சிறந்த மாற்றத்திற்கான ஒரு தலைவராக இன்றைக்கி விஜய் அவர்கள் நிற்கிறார். நிச்சயமாக வெற்றி பெற போகிறார். இவங்க எவ்வளோ பணம் கொட்டினாலும் வெற்றி என்பது அவருக்கு தான். அது வந்து அரசியல் கட்சிகளுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் இன்னும் என்னென்ன மாதிரி கவர்ச்சியான வாக்குறுதிகள் கொடுக்கலாம், இன்னும் எவ்வளோ பணம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தொகுதியிலையும் பணத்தை கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். வாங்கி கொண்டு மாற்றத்திற்கான ஒரு அரசியலை நோக்கி மூவ் பண்ணாதான் அடுத்த தலைமுறை வந்து நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல வேலை வாய்ப்போடும் வளர்ச்சியோடும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு எடுக்கும்போது அதில் வந்து பெண்களோட சதவீதம் அதிகம் அப்படிங்கிறத மெயின் குறிக்கோளாக வச்சு தான் வந்து மகளிர் உரிமை தொகையாகட்டும், ஸோ அவங்களுடைய வாக்குகளை அப்படி கவரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பணம் கொடுத்தாலுமே கூட அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பெண்களுடைய வாக்கை கவருவதற்கு தாவேகா என்ன வியூகம் வைத்திருக்கிறது? இளைஞர்களுக்கான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பசங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு தாய்மார்களுடைய ஒரு அவங்க லட்சியமே அதுதான். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருவேன். அப்படி அந்த குழந்தைகள் படிக்கிறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க, ஐடிக்கில் நல்லா படித்து வராங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளே இல்லையே. தான் குழந்தை நல்லா வந்துடுவான் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்மளுடைய லைஃப் டைம் ஃபுல்லாத்தையும் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பணத்தை அதில் செலவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்த எத்தனை குழந்தைகள் தான் படித்த அந்த துறை சார்ந்து வேலை பார்க்குறாங்க? கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஸ்விக்கியில் போகிறாங்க, ஜொமேட்டோவில் போகிறாங்க, கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு தான் இன்றைக்கி அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுக்காதது யாருடைய தவறு? அரசு தான் அதற்கான முழு பொறுப்பேற்க வேண்டும். மகளிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நம்ம என்ன பண்ணி முன்னேறலாம், நம்ம இன்னைக்கு வெளி மாநிலங்களாகட்டும் மற்ற நாடுகளாகட்டும் ஒவ்வொரு மகளிருக்குமான சரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவங்க சுயமாக நிற்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்க ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லாமல் நான் உனக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் கொடுப்பேன், அதை வச்சுட்டு நீ உன் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 5000 ரூபாயை கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் கவனமாக அதை செலவு பண்ணணும், இதை முடிஞ்சால் நீங்கள் சேமித்து கூட வைக்கணும் அப்படிங்கிறது
அந்த 1000 ரூபாயில் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அவங்களுடைய விலைவாசி எடுத்துக்கோங்க. 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வரும்னு நாங்களே செஞ்சாங்களா? பாலினுடைய விலையை குறைப்பேன்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா? எதுவுமே இல்லாமல் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இதை கவனமாக செலவு பண்ணுங்க, இதை நீங்கள் சேமிச்ச வைங்கன்னா பாதி மகளிரினுடைய கன்னத்தில் அரைஞ்சு அவங்க கணவன்மார்கள் குடிக்கிறதுக்கு அந்த காசை வாங்கிட்டு போய் அவர் கொடுத்த காசெல்லாம் மறுநாளே போய் சேர்ந்துருக்கும் அவங்க கஜானாவுக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் எந்த விதத்தில் அவங்களுக்கு ஓட்டாக மாறும், மக்களுடைய நம்பிக்கையை பெறும் என்பது பெரிய கேள்வி. ஆனால் அதை அவங்க குறிப்பிடும்போது மகளிரோட உரிமை தொகைன்னு குறிப்பிடுறாங்க. இலவச பஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது கூட சுயமரியாதையை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள். அப்போ அது சுயமரியாதையை மேம்படுத்துது தானே? அதுதான் இல்லை இன்னைக்கு ஒரு ஆள் குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவனை குடிகார நாயே அப்படின்னுவாங்க. நான் பார்த்து வளரும் போதெல்லாம் ஏண்டா குடிகார நாயே அப்படின்வாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு மது பிரியர்கள்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் விஷம் அது. அந்த விஷத்துக்கு மேலே ஒரு கலர் பேப்பரை சுற்றி மக்கள்கிட்ட கொடுக்கறதாகத்தான் இதை நான் பார்க்குறேன். அப்போது ரியல் சுயமரியாதைங்கிறது இதில் இல்லைன்னு எடுத்து, ரியல் சுயமரியாதை என்பது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தணும். நான் உனக்கு இப்படி தான் காசை போடுவேன், நீ இப்படி வாங்குற இடத்துலையே தான் நிற்கணும் அப்படிங்கிறது உண்மையான சுயமரியாதை கிடையாது. இன்னைக்கு படித்தவர்கள் நல்ல ஒரு தொழில் சார்ந்து அவங்க உயர்றாங்க அப்படின்னா தன் காலில் நின்று ஒவ்வொருவரும் மேலே வர்றது தான் சுயமரியாதை. உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நான் உட்காந்து அதை நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது மட்டுமா சுயமரியாதை? நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய வளர்ச்சி என்பது நான் சார்ந்து என்னுடைய சூழல் சார்ந்து வளர்றது தான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். ஒரு பக்கம் இயற்கை வளங்களை கொள்ளடிச்சிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் போதையில் மக்கள் அப்படி கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கும்போது 1000 ரூபாயை மட்டும் மகளிருக்கு கொடுத்து நான் எல்லாத்தையும் உயர்த்திட்டேன்னு சொல்கிறது எப்படி ஒரு நல்ல அரசினுடைய பேச்சாக இருக்க முடியும், செயலாக இருக்க முடியும்? விஜய் சொல்கிறாங்க ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி ஒழிப்பாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி போதை கலாச்சாரம் தமிழகம் முழுக்க பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தான் வந்தால் அதை எப்படி ஒழிப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, தீர்வே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கு பின்னால் அதற்கான தீர்வு இருக்கிற பட்சத்தில் தான் அதை அவங்க சொல்ல முடியும். பொதுவாக மக்கள்கிட்ட சொல்லிட முடியாது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் போதைக்கு ஆளாயிட்டாங்க, இன்றைக்கி என் பிள்ளையை எப்படியாவது நான் திருத்தணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? எங்கேயாவது மறுவாழ்வு மையங்கள் இருக்குதா? போதை ஒழிப்பு நிலையங்கள் இருக்குதா? சொல்லுங்கள். தமிழகத்தை இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை ஆயிரக்கணக்கான டாஸ்மாக் கடைகள் இருக்குது. ஆனால் மறுவாழ்வு மையங்கள் சென்னையில் கூட ஒரு 5 மையங்கள் கூட கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும்? நம்ம அதெல்லாமே அவங்க கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாரு தலைவர் அவர்கள். மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி தான் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. இதை செயல்படுத்தி தான் காட்ட போகிறாங்க. ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறது அவர் அதை தான் சொல்கிறாரு. எடுத்த உடனே ஒரே நாளில் இதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த சமூகத்தினுடைய அடி ஆணி வேர் வரைக்கும் அந்த ஊழலுங்கிறது பரவி இருக்கிறது. நல்ல அதிகாரிகளை நியமித்து நல்ல மேற்பார்வையினோடு நம்ம அதை செயல்படுத்தும் போது செய்கிற திட்டங்கள் சரியாக மக்கள்கிட்ட போய் சேருதான்னு பார்க்கறதுக்கு இருந்தாலே ஒரு ஆள் அது நிச்சயமாக போய் சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது மாதிரியான ஒரு கட்டமைப்பை நிச்சயமாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். செயல்படுத்தி காட்டுவார். விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு சொல்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அவர் சொல்லி ரொம்ப நாட்கள் ஆகுது. ஆனால் காங்கிரஸில் தொடர்ச்சியாக மாணிக்கம் தாக்கூர் அவர்களுடைய கருத்தை அவர் டெய்லியும் ட்வீட் கூட போடுறாரு. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற அந்த அழுத்தம் கொடுக்கறது. ஆனாலுமே தாவேக்காவோட உடனடியாக ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி, அதனால காங்கிரஸ் தயக்கம் காட்டுது அப்படின்னலாம் கூட சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப இம்பேக்டை ஏற்படுத்தினாலுமே கூட விஜயை நம்பி வரலையே அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல. இல்லை, இத்தனை ஆண்டு காலம் மிகப்பெரிய கட்சி, பெரிய தேசிய கட்சி, இவங்க ஒரு பார்ட்டி கூடவே இத்தனை ஆண்டு காலம் அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க நம்மளை காமிச்சு தமிழக வெற்றி கழகத்தை காமிச்சு நாங்கள் அங்கே இணைஞ்சிருவோம், எங்களுக்கு கூட சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. கட்சியினுடைய தலைவர்கள் என்ன நினைக்கிறார்களோ எனக்கு தெரியாது. 2ஆம் கட்ட தலைவர்களில் இருந்து அவர்களுடைய தொண்டர்கள் வரைக்கும் அவங்களுடைய முழு எண்ணமும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே நம்ம வந்துடணும். இன்னும் நிறைய இடங்களில் அப்போ தான் ஒரு கட்சியோட வளர்ச்சி இருக்கும், இவங்களே சார்ந்து நம்ம வளராமல் போயிட்டோமேன்ற ஆதங்கமும் அவங்களுக்கு இருக்குது. அவங்க தான் அதற்கான சரியான முடிவை இந்த எலெக்ஷனில் எடுத்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. 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 தேங்க்யூ.